சுமாராக தான். என்னது சொல்லுவாங்க, அந்த நதி தண்ணி அது வந்து ஒரு ஜீவராசி இருக்குது. ஜீவராசியில் வந்து அவங்க வராங்க, தண்ணியில் வந்து தப்பிக்க முடியாது. அது ஒரு மனித உறவு மாதிரி. அதை தப்பிக்காமல் வந்து 4 கடல் தாண்டி தப்பிச்சு அப்படி வந்து சேர்ந்தது தான் அந்த ராஜா கதை. படம் சினிமாட்டிக்காக சொல்ல போனால் படம் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன டைமிங்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக ரொம்ப இது போகிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா எல்லாம் நல்லா இருக்கு. சாங் எல்லாம் கதையில் ராஜா கதை மாதிரி. அது பழைய காலத்து என்னது நூற்றாண்டுக்கு மேலே நூற்றாண்டு இப்போ முன்னர் ராஜாக்கள் வந்தாங்கல்ல முஸ்லீம்கள்லாம், அந்த மாதிரி கதை. அது நல்லா அருமையாக இருக்குது. படம் பார்க்கறதுக்கு சிறப்பாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. கான்செப்ட் வந்து அவங்களோட இதிகாசம் அந்த இது பேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் இந்த ராமாயண வீல்சிங் தான் நல்லா இருக்கு. அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. விஷுவல் சூப்பராக இருக்கு. அப்புறம் பிஜிஎம் நல்லா இருக்கு. இது நெக்ஸ்ட் சாப்டர் ஏதாச்சும் இல்லை, இது ஸ்டாண்டர்ட் ஒன்று. எதிர்பார்த்தது சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கு. படம்லாம் கேமராவாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே புரியல, மேக்கிங்லாம் எப்படி இருக்கு? மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. எமோஷன் சீனாக இருக்கட்டும், ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வந்து இருந்துச்சு தான், பட் ஆனால் லேக் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் இருந்துச்சு. அடுத்து சலுப்பு இல்லாமல் இருந்துச்சு. கொடுத்த காசு கண்டிப்பாக ஒரு நல்லா இருக்குங்க. ஒரு தடவை பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் தான். நல்லா இருக்கு. இது கனெக்டிவிட்டி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்லை படம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்டோபர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்க இன்னொரு நாடு பார்க்கலாமா அப்படின்னு புரியுது. ஆனால் 2-3 மணி நேரம் படம், இங்கிலீஷ் படம் தான், புரியுது, பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆனால் பொறுமையாக உட்காந்து படம் பார்க்கணும். போரில் அடிக்கலைங்க. கிளைமேக்ஸுக்காக கண்டிப்பாக படம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸில் கண்டிப்பாக நோலன் ஃபேனாக இருந்தால் எல்லாருக்கும் ரொம்ப படம் பிடிக்கும். ஓகேங்களா? கனெக்டிவிட்டி அடுத்த சாப்டர் ஏதாச்சும் இல்லைங்க. அது உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்தில் பிடிச்ச சீன் வந்து அந்த கடல் சீன் தான். கடலில் வந்து தப்பிக்கிற சீன். அது வந்து ஒரு பெரிய மிருகம் ஆளுங்களே சாப்பிடுது. மனுஷன் உருவத்திலே ஒரு பெரிய மிருகம் மனுஷன் மாதிரியே இருக்குது. அதை ஒரு மிருகத்தை போய் மாட்டிக்கிறாங்க, போய் கோவிக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அது தப்பிச்சு வரதுக்குள்ள ஆடுங்க தான் இருக்குது காப்பாற்றுது. ஆடுங்க மாதிரி வந்துடுறாங்க. மறுபடியும் கோவிக்குள்ளே போய் கதவே மூடிடுது, இரும்புக்கு பாற மாதிரி. இது மலையை அதுக்குள்ளே ஒரு மனிதர் அப்படியே சாப்பிட்ற மாதிரி மிருகம் மாதிரி. அந்த சீன் நல்லா இருக்கு. அதை முடிஞ்சு கடல் சீன். அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ளேருந்து வருவாங்க மனிதர்கள். அவர் ஒரு கோஷ்டி. மொத்தம் 5-6 கோஷ்டிக்கு இருக்காங்க மண்ணுக்குள்ளே வர மனிதர்கள். அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி போங்க, இந்த மாதிரி காவு கொடுங்க, பூமிக்கு காவு கொடுத்துட்டு போதான் அவங்க கடல் மாதா தப்பி கொடுவா, இல்லை விடமாட்டா, நீ வீடு போய் சேர முடியாது, கொண்டாடி பிள்ளைய பார்க்க முடியாது அப்படின்பா. கதாநாயகன் கேட்டேன். அப்போ தான் மறுபடியும் அந்த ராஜா போய் சேருவார். படம் அருமையாக இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் சாப்டர் டைரக்டருக்கு என்ன சொல்றது? டைரக்டருக்கு சூப்பராக பண்ணாங்க. அவ்வளோதான். அந்த டோட்டல் டீமுக்குமே நல்லா இருந்துச்சு படம். இந்த மாதிரி தமிழ் சினிமாலே எதுவும் எதிர்பார்க்குறோம், பட் ஆனால் தமிழ் மக்கள் எது ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வேறு இல்லை. படம் சூப்பராக இருந்துச்சு.